ஒரு அழகான நாடு. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. யாருக்குமே எந்த குறையுமே கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அந்த நாட்டோட மன்னர் தான். அந்த மன்னர் யாருக்குமே எந்த குறையும் வச்சது கிடையாது, யாருக்கும் எந்த தீங்குமே செஞ்சது கிடையாது. எல்லார்கிட்டையுமே ரொம்ப அன்பா பழகுவாரு. அவரு அவ்வளவா போருக்கு கூட போனது கிடையாது. எல்லா பக்கத்து நாட்டு மன்னர்கள்கிட்டையுமே ரொம்ப நட்பா தான் பழகிட்டு இருந்தாரு. இதனாலே மன்னரை எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப மன்னருக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தாங்க. இப்போ என்னதான் மன்னர் எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே மன்னரோட மனசுக்குள்ளார ஒரு தீராத கவலை ஒண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னா அவங்களுடைய மகளுக்கு நல்லதா ஒரு வரன் தேடிக்கிட்டு இருந்தாரு. பக்கத்து நாட்டு மன்னர்கள் அப்புறம் இளவரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா யாருமே இவருக்கு பிடித்த மாதிரியும் அவருடைய பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியுமே எந்த ஒரு வரனுமே அமையல. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. மன்னருக்கு ரொம்ப மன வருத்தமா போயிடுச்சு. என்னது இது, நம்ம ரொம்ப பாசமா வளர்த்த மகளுக்கு திருமணமே செய்ய முடியாது போலயே. ஏன்னா அவன் மகளுக்குமே வயதாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் அந்த நாட்டோட ராஜகுருவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, ஐயா, என் மனசுக்குள்ளார ஒரு தீராத மன வருத்தம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, தயவு செஞ்சு நீங்க என்னுடைய மகளோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளுக்குன்னு எழுதி வச்சிருந்த அந்த ஜாதகத்தை அந்த ராஜகுரு கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த ராஜகுருவுமே அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே நல்லா புரட்டி புரட்டி பார்த்துட்டு அந்த பார்த்ததுலேருந்து ராஜகுருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, அந்த மன்னரோட மகளை யார் திருமணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஒருவேளை ராஜாவா இல்லைன்னா கூட ராஜாவா மாறிடுவாங்க. இல்லை ஒருவேளை அவங்க ராஜாவா இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பேரரசா உருவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த இளவரசி ரொம்ப அதிர்ஷ்டமான பெண்ணா இருந்தாங்க. இப்போ இந்த ராஜகுருவுக்கு மனசுக்குள்ளார ஒரு பேராசை வந்துடுச்சு. நாம எதுக்கு இந்த விஷயத்த மன்னர்கிட்ட சொல்லணும், பேசாம இந்த விஷயத்த மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசுக்குள்ளார வேற மாதிரி ஒரு கணக்கு போடுறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ இந்த பெண்ணை நாமளே திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன, நாம திருமணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இந்த நாட்டுக்கு அடுத்த நாம தான் ராஜாவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார அந்த பேராசை அவரை ஆட்டி படைக்குது. உடனே மன்னர்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மன்னர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, மன்னா, நான் உங்க பெண்ணோட ஜாதகத்தை நல்லா பார்த்தேன். ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயம் அதுல இருக்கு. இந்த பெண்ணை கல்யாணம் பண்றவங்களுக்கு சரியாவே வாழ்க்கை அமையாது. இந்த பெண்ணோட எதிர்காலம் ரொம்ப இருண்டு இருக்குது. அதனால வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இளவரசியை பத்தி மன்னர்கிட்ட சொல்றாரு. மன்னருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா, என்ன சொல்றீங்க, என்னுடைய ஒரே மகள் அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது நிறைவேறாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா, சரிங்க ஐயா, இதுக்கு என்னதான் பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்கிறாரு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு என்ன சொல்றாருன்னா, ஐயா, ராஜகுரு என்ன சொல்றாருன்னா, மன்னா, இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. என்னன்னா, இப்போ அந்த இளவரசியை பிடிச்சுக்கிட்டு இருக்க அந்த தோஷம் கழியணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். ஒரு பெருசா ஒரு பெட்டகம் எடுத்துங்க. அந்த பெட்டகத்துல நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிரப்புங்க. அது உள்ளாரையே அந்த இளவரசியுமே வச்சு அந்த பெட்டகத்தை மூடிருங்க. அந்த பெட்டகத்தை ஒரு படகுல வச்சு அப்படியே ஆத்துல விட்டுருங்க. உண்மையிலேயே இந்த இளவரசிக்கு ஏத்த அந்த இளவரசன் கண்டிப்பா இவங்களை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அந்த இளவரசியோட இந்த நாட்டுக்கு வருவாங்க. நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுரு சொல்றாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ராஜகுரு சொல்றாரு, மன்னா, நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த விஷயம்தான் உங்க மகளையும் காப்பாத்தும், இந்த நாட்டையும் காப்பாத்தும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து அரியணை ஏற போறது உங்க மகள் தான். அதனால யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுரு ரொம்ப கட்டாயப்படுத்துறாரு. உடனே மன்னருமே ஒரு வழி இல்லாம அவங்க மகள் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்க மகளுமே கண்ணீர் மல்க, சரிங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறேன். நீங்க சொன்னதுபடியே நான் அந்த பெட்டகத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆத்துல போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ எல்லா நாட்டு மக்களே ஒன்னா கூடுறாங்க. எல்லார் கண் முன்னாடியுமே அந்த பெட்டகத்துல நல்ல நிறைய தங்கம், வைரம் எல்லாத்தையுமே வச்சு
அதுல அந்த இளவரசியுமே உட்கார வச்சு அப்படியே அந்த பெட்டகத்தை தூக்கி ஒரு படகுல வச்சு அப்படியே ஆத்துல அனுப்பி விட்டுறாங்க. மன்னர் கண்ணீரோட அந்த கரையில நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படகு அப்படியே ஆத்துல அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த ராஜகுரு அவருடைய மாணவர்கள்கிட்ட முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நீங்க ரொம்ப தூரம் கழிச்சு ஆற்றங்கரை ஓரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. அந்த சமயம் ஒரு படகு வரும். அந்த படகுல ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிய யாருக்கும் தெரியாம என்கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு சொல்லியிருக்கிறாரு. இவர் சொன்னது போலவே அந்த கரையோரமா ரொம்ப தூரம் கழிச்சு அவருடைய மாணவர்கள் எல்லாருமே தயார் நிலையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அதுக்கு மத்தியிலேயே பக்கத்து நாட்டு இளவரசர் ஒருத்தர் அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்திருக்கிறாரு. அவர் வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பா ஆற்றங்கரையோரமா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அந்த ஆத்துல ஏதோ வர்றத பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு படகு மட்டும் வந்துகிட்டு இருக்கு. அந்த படகுல ஆட்கள் யாருமே இல்லை. அதுக்கு மத்தியில ஒரு பெரிய பெட்டகம் மட்டும் இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீரர்களை அந்த படகை இழுத்துட்டு வர சொல்றாரு. அவங்களுமே பெருசா கயிறு போட்டு அந்த படகை இழுத்துட்டு வராங்க. அதுல பார்த்தா ஒரு பெரிய பெட்டி இருக்கு. என்னது அது, அது திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பாக்குறாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம். அதுக்குள்ளார நிறைய தங்கம் வைரம் இருக்கு. அதுக்கு மத்தியில அந்த இளவரசியுமே இருக்காங்க. இப்ப அந்த இளவரசி அப்படியே அழுதுகிட்டே உள்ள இருந்து எழுறாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது இது, யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் அந்த இளவரசி கிட்ட கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி தாங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னை வந்து பெட்டியில வச்சு அனுப்ப சொல்லிட்டாங்க. இந்த பெட்டியை வந்து யார் திறக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அந்த இளவரசி சொல்றாங்க. உடனே அந்த இளவரசர் சொல்றாரு, அப்படிங்களா, என்னுடைய அப்பாவுமே எனக்கு வந்து வரன் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் திருமணம் பண்றதுக்கு தயாராகிடுறாங்க. இப்போ இதே சமயத்துல இப்போ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ராஜகுருவோட மாணவர்கள் கரையோரமா நின்றுகிட்டு அந்த படகு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த படகு வருது. அதுல அந்த பெட்டகமுமே இருக்கு. உடனே வேக வேகமா அதை தூக்கிட்டு போய் ராஜகுரு கிட்ட கொடுக்குறாங்க. ராஜகுரு என்ன சொல்றாருன்னா, இந்த பெட்டியை கொண்டு போயிட்டு என்னோட ரூம்ல வைங்க, நான் உள்ள போய் கதவை சாத்திக்குவேன். உள்ள என்ன நடந்தாலும் சரி, நானே கத்தனா கூட சரி, நீங்க கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அவரு ரொம்ப ஆசையோட அந்த பெட்டகத்தை திறந்து பாக்குறாரு. உள்ள பார்த்தா ஒரு பெரிய கரடி ஒண்ணு இருக்கு. அந்த கரடி வெளியே வந்து ராஜகுருவை போட்டு புரண்டி எடுத்துருச்சு. ராஜகுரு உதவிக்காக எவ்வளவோ கதறாரு. ஆனா அவருடைய மாணவர்கள் அந்த கதவை திறக்கவே இல்லை. அந்த கரடி ராஜகுருவை சாப்பிட்டுடுச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த இளவரசர் இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பெட்டியில அவர் பிடிச்சு கொண்டு வந்துடுறது அந்த கரடியை எடுத்து உள்ள போட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அந்த கரடி தான் அந்த ராஜகுருவை சாப்பிட்டுடுச்சு. அடுத்த நாளே இந்த இளவரசர் அந்த நாட்டோட மன்னர்கிட்ட போயிட்டு, நீங்க சொன்னது போலவே நான் வந்து இளவரசியை கூட்டிட்டு வந்துட்டேன், எங்களை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அடுத்து இந்த நாட்டுக்குமே மன்னராகவும் முடிசூடப்படுறாரு. இப்போ இந்த கதையில வர்றது போலதாங்க, நாம எப்போ இந்த பேராசை அப்படிங்கிற பிடியில மாற்றமோ அப்போ இருந்தே நம்மளுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடும். நாம மற்றவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். அதனால எப்பவுமே உங்களுடைய ஆசை எப்போ பேராசையா மாறுது அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதுவும் அந்த ஆசைங்கிறது மற்றவங்களுக்கு துன்பம் தர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதை அழிச்சிருங்க, இல்லைன்னா அது உங்களையே அழிச்சிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.